Taste the Daily. நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் வழங்குவதில் குளறுபடிகள் ஏற்பட்டதை அறிந்த அதிமுக வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 2018ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் OS மணியன் அளித்த உறுதியின்படி 528 வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு கட்டுமானம் தொடங்கிய நிலையில் 108 வீடுகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வீடுகளை கட்ட கிராமத்தின் சார்பில் 78 லட்சம் ரூபாய்க்கு நிலம் வாங்கி கொடுத்துள்ளதால் தங்களுக்கு இலவசமாக வீடுகளை வழங்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். 528 வீடு சொன்னாங்க, ஆனால் 108 வீடு வேலை நடக்காமலே கிடக்கு. ஏன் இந்த 108 வீடு வேலை நடக்காமல் கிடக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஆனால் இதுக்கு சரியான காரணம் யாருமே சொல்லவே இல்லை. பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் இந்த காரணம் சரியாக பயனாளிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்திற்கு மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் திருடப்பட்ட சம்பவத்திற்கு மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சோழவந்தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்ட இந்நிகழ்வுக்கு முழு அளவிலான மின்சாரமும் மின்கம்பத்தில் இருந்து திருடப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆளுங்கட்சியினர் என்ற ஆணவத்தில் திமுகவினர் அராஜகத்திற்கு அளவே இல்லை என மக்கள் விமர்சித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பயணிகள் அச்சத்தில் அமர்ந்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் நிற்கும் பேருந்து நிலையத்தில் எந்த நேரத்திலும் விழும் என்ற நிலையில் மேற்கூரைகள் உள்ளன. அசம்பாவிதம் ஏற்படும் முன் விளம்பர மயக்கத்தில் இருக்கும் விடியா ஸ்டாலின் அரசு பேருந்து நிலைய மேற்கூரையை சீரமைக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோதண்ட விளகம் கிராமத்தில் கட்டப்பட்ட இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி போர்வெல்லில் மோட்டார் பொருத்தாததால் பயன்பாட்டிற்கு வராமல் காட்சி பொருளாக உள்ளது. இதனால் போதிய குடிநீர் இல்லாமல் கடும் சிரமத்திற்குள்ளாகி வரும் அப்பகுதி மக்கள் விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குடிநீருக்கே திண்டாடும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாற்று சான்றிதழை வழங்க தனியார் கல்லூரி பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் பெற்றோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். அன்னபூரணி என்ற மாணவி முதல் தவணையாக 15,000 ரூபாயை செலுத்தி தனியார் கல்லூரியில் சேர்ந்த நிலையில் பின்னர் அரசு கல்லூரியில் இடம் கிடைத்ததால் அதில் சேர முயன்றதாக கூறப்படுகிறது. இதற்காக தனியார் கல்லூரியிடமிருந்து மாற்று சான்றிதழை பெற முயன்ற மாணவியிடம் 75,000 ரூபாய் கேட்டு கல்லூரி நிர்வாகம் தொல்லை செய்வதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் ஏவல் துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கல்லூரிக்கு முன்பாக அமர்ந்து மாணவி மற்றும் பெற்றோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியவாறு பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் அரசு போதிய அளவு பேருந்துகளை இயக்காததன் காரணமாக சேத்தியத்தோப்பிலிருந்து பாளையங்கோட்டை பகுதிக்கு சென்ற அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியவாறு பள்ளி மாணவர்கள் பயணித்தனர். குறை கூற முடியாத ஆட்சி என கூக்குரலிடும் ஸ்டாலினால் பள்ளி மாணவர்களுக்கு போதுமான பேருந்துகளை இயக்கக்கூட முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.